அம்மா, அண்ணனை வர சொல்லியிருக்கேன். அண்ணன்ட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உனக்கு இதுல சம்மதம் தானே? ஏலே, சம்மதம் தான்டா. நீ வீடு கட்ட போறங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் எப்படா நடக்குன்னு தான் நானும் இருந்துகிட்டு இருந்தேன். கட்ட போற, அதுக்கு ஏன் எதுக்கு உங்க அண்ணன்ட்ட கேட்கணுமா என்ன? அங்கனை பிரிச்சு விட்டது உனக்கு தான் அந்த இடம். அதனால நீ கட்ட போறதுக்கு உன் அண்ணனை கூப்பிட்டு நீ ஏன்டா கேட்கணும்? ஏன் அவன் சொன்னாதான் கட்டுவியா? இல்லைன்னா கட்ட மாட்டியா? இங்க பாரு, நீ வாட்டுக்கு உன் பொழப்ப பாரு, சரியா? அவன் சொன்னா சொல்லாட்டி என்ன? ஆ? கேட்டேன்னு ஏ, நீ வாட்டுக்கு போய் பக்கத்தில் ஆரம்பிச்சு விட்ரு. நல்ல நாளாக பார்த்து சாமியை கும்பிட்ரு. ஆமாம், கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் இருந்தா முள்ள அப்படியே பொறுக்காது, அவளுக்கு முடியாதுன்னு கூட சொல்லுவா. அதனால பின்ன சிக்கல். எதுக்கு என்னத்துக்கு அங்கனே போயிருந்தாலும் என்னத்துக்கு நீ அவகிட்ட போக போறீங்க சொல்லுங்க? ஆமாத்த, எதுக்கு நாங்கள் போய் அவங்க பக்கத்தில் அவங்க கிட்ட எதுவும் கேட்டு நிற்க போகிறது கிடையாது. சங்கடமாக இருக்கு. ஏதாவது பேசுவாளோ அப்பாவளோ அப்படின்ட்டு. பேசுவா பேசுவா, ஏன் பேசணும்? அவளுக்கு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல? இல்லத்த, என்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கட்டுறியா? அங்கேயே கட்ட வேண்டியதானே அப்படின்னு முல்லையக்கா சொல்லும். ஏன்னா அதுக்கு இடைஞ்சலாத நாங்கள் வந்துடுவோமோ என்னமோன்னு அதுக்கு மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். இது சரியா போச்சுடி. என்னடி இது கொடுமையாக இருக்கு. அவளுக்கு பிரித்து விட்ட இடத்துல அந்த வீடு இருந்துச்சு. அந்த ஆக்கில் அந்த வீட்டில் அவங்க இருக்கிறாவ. நீ புதுசாக வீடு கட்ட போகிற. அங்கன உனக்கு அந்த இடத்துல பிரித்து விட்டுருக்கு. அதனால அங்கன நீ கட்ட போகிற. இதுக்கு ஏண்டி இது பண்ணுவான்னு நீ நினைக்கிற? அப்புறம் அதை பற்றி தான் தெரியும்ல உங்களுக்கு. தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்களா? அவள் போராடி, அவளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி வாழ்றது சொல்லு? நான்லாம் அந்த காலத்துலேருந்து எவளுக்குமே பயப்பட மாட்டேன். உனக்கு தான் தெரியுமே என்னைய பற்றி. ஆமாம். ஏம்மா, இல்லம்மா, எதுக்கும் கேட்டுக்கறலாம்ல ஒரு வார்த்தை. நாளை பின்ன என்கிட்ட கேட்டீங்களா வச்சு இல்லை எங்கன வந்து எதுக்கு வீடை கட்டினீன்னு பேசிடக்கூடாதுல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி? பாரு, அம்மா, இன்னொன்று சின்னவன்ட்ட கேட்போமா, இந்த வீடை அவன் வச்சுக்கிறானா இல்லையான்னு. இல்லைன்னா நம்ம வச்சுக்கிறான்ல. வேண்டாமியா, அவங்கிட்டலாம் நீ கேட்காத. இது சின்னவனுக்குன்னு நான் அவங்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேன். அதனால நீ புதுசாகவே வீடு கட்டியா? ஆமாத்த, பிள்ளையெல்லாம் ஆசைப்படுதுங்க. அம்மா கிச்சன் அப்படி வைக்கணும், அம்மா இப்படி வைக்கணும், நம்ம வீடு அப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னு அதுக்கெல்லாம் ஆசைப்படுதுங்க. ரொம்ப பெருசாலாம் வேணாத்த, சிம்பிளாக எங்களுக்கு தக்கன குருவி கூடு மாதிரி ஒரு ரூமு, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு அடுப்படி இப்படி இருந்தால் போதும். என்ன எங்களுக்கு மவனாக இருக்கேன் சொல்லுங்க? மருமக வரதுக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைய, அது ரெண்டும் கட்டி கொடுத்து வேறு வீட்டுக்கு போகிற பிள்ளைய. கடைசி காலம் வரைக்கும் நாங்களும் எங்கள் பிள்ளைய வந்தாங்கனையும் இருக்கிறதுக்கு தானே வீடு. ஏன்டி எப்படி சொல்கிற? கடவுள் தான் இன்னும் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்குதே. ஒரு பிள்ளைய தான் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. அட ஏங்கத்த, இனிமேட்டுக்குத்தேன் இருக்குது, சும்மானு இருங்க. அப்படியெல்லாம் இல்லை மல்லிகா, சொல்ல முடியாது. இனிமேட்டுக்குன்னெலாம் சொல்லாத அப்படி. கடவுள் நினச்சா எப்போ வேணாலும் பிள்ளைய கொடுக்கும். உனக்கு ஒரு பைய பிறந்துட்டான்னா எனக்கு நிம்மதி. ஏத்த காமெடி பண்ணிட்டு பிள்ளைய கட்டி கொடுக்க போற வயசுல அப்படி சொல்லாத. அதெல்லாம் நடக்கும். ஆமா, நடக்குது. இப்பத்தேன் நடந்தா சரிதாம்மா, எனக்கும் ஆசை இருக்குதான். ஆனா இனிமேலாம் நடக்குங்கிறது அது சாத்தியம் இல்லைல்ல. சொல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் கடவுள் எதை கொடுக்கணுமோ கொடுப்பாருப்பா. ஏமா உனக்கு திடீர்னு இந்த ஆசை? இருக்காதா பின்ன? ரொம்ப நாளா நினைச்சிட்டு தயா இருக்கேன். அவனுக்கு ஒரு பய பிறந்து, கிருஷ்ணாவுக்கு பய பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு வருத்தமா போச்சியா. பெரியவனுக்கு ஒரு பையன் இருக்கேன், சின்னவனுக்கு ஒரு பையன் இருக்கேன், நடுவுள்ளவனுக்கு ஒரு பையன் இல்லையே, பாவமே அப்படின்னு வருத்தமா இருக்கும் எனக்கு. என்ன பண்றது, எங்க தலையெழுத்து அப்படி அமைஞ்சு போச்சு. சரி, பெரியவனை இப்போ இங்கே வர சொன்னியா? ஆமா, ஆமாம்மா, வரதான் சொன்னேன். அண்ணன் வரேன்னுச்சு வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் பேசுவோம் என்ன ஏதுன்னு. பேசு பேசு. அதான் யோசிச்சேன், கிருஷ்ணன்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படி பண்றோமே அப்படின்னு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அவன் வீடு கட்டுற ஐடியாவில் இருந்தா. அவனே ஒரு வீடு கட்டுனேன், அந்த வீடை வித்து போட்டு இப்போ உட்காந்துருக்கேன். நம்ம என்ன பண்றது போ. இல்லம்மா, இந்த வீட்டில் நீங்க இருந்துக்கோங்க, நான் வீடு வீடு கட்டிக்கிறேன், என்னை கேட்காம ஏன் இப்படி பண்றீங்க வைக்கிறீங்கன்னு அவன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கும் யோசிக்கிற மாதிரி இருக்கே. ஆமா, பேசுவேன்டா பேசுவேன். அவன் கிடக்குறான் போடா. பேசுவானாம்ல, அதெல்லாம் பேச மாட்டேன். உன் வேலையை பாரு.
மயில அண்ணே வாங்க. வாங்க மாமா உட்காருங்க. பாரு மல்லிகா. ஆனே இப்படி உட்காருனே வரேன்டா. என்னம்மா சத்தமே இல்லாம உட்காந்துருக்க, பேச மாட்டேங்கிற என்னமோ? அவங்க கூட பேசாம என்னப்பா, சும்மாதான் அப்படி செவனேன்னு உட்காந்துருக்கேன். வேற என்ன வேலை எனக்கு சொல்லு. ஆமா ஆமா, வேற என்ன வேலை? உட்காந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதான் வேலை. பரவாயில்ல, உன் வயசுலயும் அதான் ஓட மாதிரி இருக்கு. ஏலே, என்னடா நீ காடு வா வாங்குது வீடு போங்குது, இந்த காலத்துல நீ என்ன செய்ய சொல்ற பார்த்துக்கிட்டு இருக்காம. இல்ல, என்னையா வர சொல்லியிருந்திய? நானும் அப்பதான் கிளம்புனேன், போன் அடிச்சு வானே ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு அந்த ஆக்குல உடியாந்தேன். எதுக்குயா, என்ன போன் போட்ட? அண்ணே ஒன்றும் இல்லை, முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சொல்லு மயிலு, என்ன அப்படி முக்கியமான விஷயம்? அண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? காசு பணம் எதுவும் தேவைப்படுதாயா? சொல்லு. காசு பணம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்னன்னா, என்னையா? நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம இடம் கொஞ்சம் இருக்குல்ல? ஆமா, உனக்கு பிரிச்சு விட்டது. இலே கிறுக்கு பயலே, அதை என்ன விற்க போறியா? ஐயா அண்ணே, நீங்க வேற. ஆமா, அதை வித்து போட்டு நாங்க இங்க போறது? ஆமாம்மா, நீங்க வேற. அதெல்லாம் வைக்கல. அப்புறம் என்ன விற்கலங்கிறியா? அப்புறம் அந்த இடத்த பத்தி பேசுறீங்க? அண்ணே, அந்த இடத்துல வீடு கட்டலான்னு பாக்குறோம். உங்களோட ஐடியா எப்படி? நம்ம வீடு பக்கத்துல, அதான் அங்கே கட்டலாமா என்ன இது? ஏன்னா நம்ம வீடு அங்கே இருக்கு, நல்ல இடம்தான். அதுக்கு நேராப்புல கட்டிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கட்டிடலாம்யா? என்னையா இப்படி கேட்குற என்கிட்ட? நல்ல நல்ல இதுதான், நல்ல சூப்பரான இடம்தான். அங்கே கட்டிட்டா நல்லா இருக்கும் தான். இதுக்கெல்லாமா அண்ணனை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன்? இல்லைண்ணே, ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கணும்ல. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தொடங்க போகிறோம். அதான் உங்ககிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் தொடங்கினா நல்லதுன்னு யோசிச்சேன். அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். நல்லபடியா நீ ஆரம்பி, எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். சரியா? துணையா இருக்கணும்னு கண்டிப்பா இருப்பேன்டா. ஏன்டா கவலைப்படுறான்? என்ன மல்லிகா? ஆமாமாம்மா, அங்கனக்குள்ளதான் கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அது சரி, இந்த வீடு? இந்த வீடா? இந்த வீடு கிருஷ்ணா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலனே. ஆனா கிருஷ்ணா கிட்ட இதை பத்தி நான் கேட்கல. இந்த வீட்டில் அவன் இருந்துக்கிட்டு நாங்கள் வேற வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அடாடே எப்பா, நம்ம அப்பா வாழ்ந்த வீடுடா. அப்பா இருக்கும்போது இந்த வீடு எப்படி கலகலன்னு இருக்கும். மனுஷன் 4 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே உட்காந்து அப்பா பேசிக்கிட்டே இருப்பாரு. பஞ்சாயத்து ஏதாவது வந்துக்கிட்டு இருக்கும். பஞ்சாயத்து அப்பா தீர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்படியெல்லாம் இருக்கும். யாராவது அப்பாவை தேடி தேடி இங்கே வந்து 2 3 பேர் உட்காந்தே இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீடுடா இது. நல்ல வாழ்ந்த வீடுடாப்பா. நீ என்ன இப்படி பண்ற? கிருஷ்ணா பையன் மட்டும் இந்த வீட்டில் இருந்துருவானா என்ன? நல்ல வீடு, கொஞ்ச காலம் ஓட்டலாம். அண்ணன் என்னடா புது வீடு கட்ட போறோம், அண்ணன்ட்ட கேட்க போனா அண்ணன் இப்படியெல்லாம் பேசுறாரு நீ நினைக்க கூடாது. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன் அப்படித்தேன். அதுக்கு மேல ஓ இஷ்டம். ஆனா எவனாவது இருந்துக்கங்கடா. நீ இருந்துகிட்டாலும் சரி, இல்ல கிருஷ்ணா இருந்துகிட்டாலும் சரி. புரியுதா? உண்மைதானே, உண்மைதான். அட மயிலு, மல்லிகா என்னத்துக்கு பாழுகிறிய? வீடுங்க. அப்பாவை சொன்னீல்ல, நம்ம வீடு இப்படி இருக்குண்டா அப்படி இருக்குண்டான்னு அப்பாவை பத்தி சொன்னீல்ல, அந்த வாக்குல அழுக வந்துருச்சுனே. உண்மைதானே? நம்ம அப்பா எப்படியெல்லாம் இந்த வீட்டில் இருந்தாரு வச்சாருல்ல. ஆ? என்ன பண்றது? நேரம் நம்ம நேரம் அப்படிலாம் போட்டு ஆட்டுது. என்ன பண்றது சொல்லு. ஆ, சரிண்ணே, இந்த வீட்டில் இருக்க ஆசை தான். அவனும் இது பண்ண மாட்டேன். பிள்ளைங்களும் எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நினைக்குதுங்க. நாளை பின்ன அவன் அந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தோணுது. சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு போகலான்ட்டு. அதோட ரொம்ப பழசா போச்சா, அந்த சைடெல்லாம் ஒழுகுது. அப்புறம் கொஞ்சம் இடிகிற மாதிரி அந்த பக்கம் இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குண்ணே, அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதான் பார்க்குறேன். அதுக்கு மேலே உன் இஷ்டம். நீ கட்ட போகிறத பொறுத்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். என் தம்பி நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. சொல்லு. அது மாதிரி நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் இருந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். 2 பேருமே இந்த வீட்டை அப்படியே பாலனிஞ்ச வீடு மாதிரி போட்டு போயிடாம, அப்படி போட்டு போயிட்டீங்கனாலும் நான் வந்துடுவேன்ப்பா. நான் இந்த வீடுன்னா எனக்கு உயிர். என்னோட நிறைய நினைவுகள் இந்த வீட்டில், ரொம்பவே அழகான நினைவுகள்லாம் இருக்குதுடா தம்பி. அப்பா கூட இருந்த பழைய ஞாபகங்கள்லாம். அதனால நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டுட்டு போனாலும்
நான் வந்து இங்கே தங்கிக்கிறவையா வயசான காலத்தில் இருந்து சாகிற வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம அப்பா எப்படி இருந்துட்டு போனாரோ அந்த மாதிரி நான் இருந்துட்டு போவேன்யா தம்பி. சரிண்ணே, எப்படின்னு முடிவு பண்ணிட்டு சொல்கிறேண்ணே. அங்கே கட்டலான்னு தான் இருக்கோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே, விருப்பம் தானே? ஏன்டா இப்படி கேட்குற? நீ கட்டி நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கு மனப்பூர்வமான விருப்பம்யா. நீ கட்டியா? ரொம்ப நன்றிண்ணே. என்ன சொல்கிறீங்களோ எது சொல்கிறீங்களோ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. என்னடா நம்ம வீட்டு பக்கத்தில் இவன் கட்டிக்கிட்டு வர போகிறானே, அங்கே வீட்டை கட்டிக்கிட்டு எதுக்கு இவன் வரான் அப்படின்னு எதுவும் நினச்சிருக்கீங்களோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அப்பாடா, இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குண்ணே. அடகி இருக்கு பையில. என் தம்பிக்காரன் என் வீட்டு பக்கம் வந்தா எனக்கு தானே நல்லது. நான் எதுக்குடா வேற மாதிரி நினைக்க போறேன் லூஸ் பையலு. இல்லைண்ணே, ஒருவேளை அப்படி நினைச்சிடறீங்களோ என்னமோன்னு தான் அதுக்கு தானே கூப்பிட்டு அங்க வந்து பேசலான்னு பார்த்தேன். அண்ணி இருக்கும், பேசுறதுக்கு முடியாது. அதனால தான் இங்கே வந்து பேசிடலாம் உங்ககிட்ட, உங்களை கூப்பிட்டு அப்படின்னு தானே உங்களை இங்கே நம்ம வீடு கூப்பிட்டேன். சரியா சரியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி நினச்சிக்கோங்க. யாராவது ஒருத்தர் இந்த வீட்டில் இருந்துக்கிறணும், சரிங்களா? அப்படியே வீட்டை எனக்குடான்னு போட்டு போயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் இந்த வீட்டில் இருந்து பார்க்கணும். ம், அது எப்படி என்னன்னு முடிவு பண்ணுவோம்னே. ஆமாம், அதையும் நான் சொல்லிட்டேன். என்னம்மா நான் சொல்கிறது? டேய், கிறுக்கே மாதிரி அழுதுகிட்டே இருக்கியா மலியா? அவன் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறியா? அழுக வேணா நான் வந்துட்டு சொல்லு. எதுக்குடா மயில் இப்போ அழுதுகிட்டே இருக்க சின்ன பிள்ளை மாதிரி? ஐயோ ஐயோ. இல்லை மாமா, அவருக்கு மாமா ஞாபகப்படுத்திட்டீங்களா? அந்த வாக்கில் மாமாவை பற்றி பேசினாவே அவர் அழுதுருவாரு தான். அதுக்காக அவர் கண்கலங்கிட்டார். வேற ஏங்க அழுகாதீங்க, சின்ன பிள்ளையாங்க. மாமா பாருங்க திட்டுறாங்க, அழுகாதீங்க. இல்லண்ணே இல்லண்ணே, அழுகல. அழுகாம இருறாங்கிட்டு. ஆமா, என்னம்மா சொல்றது நானு? ஆமையா, நீ சொல்றது கரெக்டு தான். உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, மக்க மனசை வர போக நான் என் காப்பி போட்டு என்னால் ஆள முடியாது. காப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும், டீயை போட்டுக்கிட்டே இருக்கணும். யாராவது வந்துடுவாங்க, ஏன் ஆச்சி டீ எடுத்துட்டு வா, காப்பி எடுத்துட்டு வான்னு மனசே என்ன போட்டு அந்த பாடு படுத்தும். அந்த மாதிரி நீ டீ போடு காப்பி போடுன்னு நீ பாடா படுத்துவார். அவர் வாழ்ந்த வீடு, ஒவ்வொரு இடமுமே அவர் உட்கார்ந்த இடம், போகிற இடம், வர்ற இடம் நினைவு இல்லாமையா இருக்கு. எனக்கெல்லாம் தாங்க முடியாத அழுக தான் வருது. என்ன பண்றது? இவனுங்களே இந்த வீட்டில் இல்லாட்டியும் நான் வந்து இருப்பேன்.